வணக்கம் நண்பர்களே. பாடி பில்டிங் பந்தயத்துக்கு தயாராகிறதுல நாள் ஒன்று. ஆனா இன்னைக்கு ஜனவரி 2 வெள்ளிக்கிழமை. போட்டிக்கு போறதுனால வீட்ல இருந்து உடற்பயிற்சி பண்ணா கண்டிப்பா வெற்றி பெற முடியாது. அதனால காலையிலே தூங்கு மூஞ்சியோட போய் ஜிம்ல சேர்ந்துட்டேன். ஜிம்முக்கு வந்தது வேலையா ஜட்டியோட நிக்கிறது தான். அப்பதான் கரெக்டான எடை எவ்வளவு இருக்குன்னு பார்க்க முடியும். கமெண்ட்ல வந்துட்டு யாராவது அம்புட்டையும் கழட்டி நில்லுங்கன்னு கமெண்ட் போட்டீங்க, வெளுத்து போடுவேன் வெளுத்து. பிறகு படிக்கட்டு உடற்பயிற்சி ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பந்தயத்துக்கு போனோம்னா படிக்கட்டு ரொம்ப ரொம்ப அவசியமா. அதனால இனிமே காலையில படிக்கட்டு உடற்பயிற்சியும் சாயங்காலம் மத்த உடற்பயிற்சியும் பண்ணலான்னு இருக்கேன். அப்புறமா படிக்கட்டு உடற்பயிற்சி எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது புரதத்துக்கு நண்பனோட கடையில கோழியும் கோழி முட்டையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போனதும் எண்ணெய் சட்னி சாம்பார் எதுவுமே இல்லாம 3 முட்டை செய்ய 3 முழுங்கு முழுங்கிட்டு 4வது ஒரு முழுங்கு அந்த மீன் எண்ணெயை முழுங்கிட்டேன். பிறகு கொஞ்ச நேரம் ஓய்வு போடலான்னு பார்த்தா இந்த கழிவு தண்ணீர் போற குழி வேற மண்ணு போய் மூடிக்கிடுச்சு. அதை தோன்றதுக்கு ஆள் கூப்பிட்டும் வரல. எனக்கு வேற குழி தோண்டி பழக்கமும் இல்ல. வேற ஒருத்தவங்க தோண்டின குழியில தான் நான் போய் விழுந்திருக்கேன். இருந்தாலும் இன்னைக்கு ஒரு குழியை தோண்டி பழகி வைப்போன்னு நானே தோண்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா ஒரு 2 மணி நேரம் தோண்டினதுக்கு அப்புறமா ஒரு வழியா வேலையும் முடிஞ்சிருச்சு. என் முதுகும் முடிஞ்சது. சரின்னு சாப்பிட்டு உறக்கத்தை போலான்னு போனா அப்பதான் ஞாபகம் வந்துச்சு நான் இன்னும் சமைக்கவே இல்லைன்னு. பிறகு கோழியை குளிப்பாட்டி குழம்பு வச்சு மதிய உணவு முடிச்சிட்டு நிம்மதியா ஒரு உறக்கத்தை போட்டாச்சு. பிறகு சாயங்காலமா எந்திரிச்சு உடற்பயிற்சிக்கு முன்னாடி சக்தி தருவதற்கு ஒரு பிரெட்டை போட்டு அதுக்கு மேல ஒரு பழத்தை நீளமா நறுக்கி படுக்க போட்டு அதுக்கு மேல ஒரு பிரெட்டை போட்டு 2 அமுக்கு அமுக்கி அப்படியே சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். பீனட் பட்டரே தேவை கிடையாது. அப்புறம் காடி எடுத்துட்டு கடகடன் கிளம்பி ஜிம்முக்கு வந்துட்டேன். இன்னைக்கு காலுக்கு தான் உடற்பயிற்சி. ஒரு 7-8 உடற்பயிற்சி பண்ணேன். எல்லாத்தையும் வீடியோ எடுத்தா வீடியோ ரொம்ப பெருசா போகும். அதனால ஒரு 2 உடற்பயிற்சியை அடுத்தடுத்த நல்லா காமிக்கிறேன். அப்புறம் உடற்பயிற்சி எல்லாம் முடிச்சிட்டு இடைத்தட்டுங்களை அதோட இடத்துல மாட்டிட்டு நானும் என்னோட இடமான வீட்டுக்கு வந்து குளியல போட்டு இரவனுக்கு தோசையும் மத்தியானம் வச்சு வச்ச சிக்கன் இருந்துச்சு. அதையும் இரவனுக்கு சேர்த்து சாப்பிட்டுட்டு உறக்கத்தை போட்டேன். உறுதியாக நண்பர்களே, நாளைக்கு பார்க்கலாம்.